அன்டில் டர்ன் இந்த படம் 2025 வந்த படம். கதை தொடர்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொண்ணு மண்ணுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துட்டு இருப்பா. அவ பின்னாடி ஏதோ ஒன்று துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். வெளியே வருவா, மூஞ்சில மாஸ்க் ஒருத்த போட்டுக்கிட்டு கையில கோடாலி எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு கெஞ்சுவா, என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. அப்படியே அந்த கோடாலி ஓங்கி வெட்டுற மாதிரி காட்டுவாங்க. அங்கிருந்து கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயினை கட்டுவாங்க. அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸோட காடியில வந்து போயிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, கட்டிப்பா ஒரு பொண்ணு வந்து வெட்டப்படுற மாதிரி காட்டுவா பாத்தீங்களா. அந்த பொண்ணை தேடி, அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி. அந்த பொண்ணு சில பல காரணத்தினால வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. போறவங்க வீடியோ ஒன்று மாதிரி செஞ்சு வச்சுட்டு போவாங்க. இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து இப்போ தங்கச்சி தேடி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு வராங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல எண்ணெய் ஊத்துற இடத்துல வந்து ஒரு கடைக்குள்ள போவாங்க. ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சி போட்டோவை காமிச்சிட்டு இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ அவங்ககிட்ட சில டீட்டெயிலை வாங்கிக்கிட்டு திருப்பி அங்கிருந்து வண்டியில போக ஆரம்பிப்பாங்க. போய்கிட்டே இருக்கும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே மழை அப்படியே நின்றோம். இப்போ ஹீரோயினும் அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே இறங்கிட்டு கீழே இறங்கி பார்ப்பாங்க. இந்த பக்கத்து மட்டும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். இவங்க நுழைஞ்சாங்க பாருங்க. அந்த இடம் வந்து மழையே இருக்காது. இப்போ அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள இவங்க 5 பேரும் உள்ள போவாங்க. உள்ள ஒரு எல்லாம் மர்மமா இருக்கும். ஹீரோயினோட தங்கச்சியோட போட்டோ, இன்னும் நிறைய பேரோட போட்டோ வந்து அங்க இருக்கும். எல்லாம் மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட கையெழுத்து வர புக்ல வர இருக்கும். இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த கட்ட ஒருத்த வந்து அந்த ஒரு கோடாலி எடுத்து வந்து கொள்ள வந்தான் பாருங்க. அவன் திடீர்னு வந்து இப்ப நம்ம ஹீரோயின 4 ஃப்ரெண்ட்ஸையும் கொடூரமா கொள்ளுவான். கடைசியா பார்த்தா நம்ம ஹீரோயினையும் கொண்டுருவான். கொண்டுட்டான். கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அந்த டைம் அப்படியே திரும்ப பாருங்க. நம்ம ஹீரோயினோட சேர்த்து இந்த 5 பேரும் இறந்து போடுவோம். திருப்பி எல்லாருக்கும் உயிர் வந்துடும். அவங்களை கொன்னது எல்லாமே அவங்க ஞாபகத்துல இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, என்னது இப்பதான் நம்ம செத்து போனோம், திருப்பி உயிரோட இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா இது வந்து ஒரு டைம் லூப். இப்ப அந்த வீட்டுக்குள்ள போனாங்க பாத்தீங்களா, இது வந்து ஒரு டைம் லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள பேய் மாதிரி ஜொம்பி மாதிரிலாம் வீட்டுக்குள்ள நிறைய அலைஞ்சிட்டு இருக்கும். அது எல்லாமே நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் இப்படிதான் வந்து கொல்லும். எல்லாரும் செத்து போறவருக்கு திருப்பி டைம் லூப் வந்து முதல்ல இருந்து திருப்பி அவங்க உயிரோட வருவாங்க. சரி, இது அப்படியே போயிட்டு இருக்கும் பார்த்தா அது மட்டும் கிடையாதுங்க. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களோட தோற்றம் எல்லாம் விகாரமா மாதிரி இப்படிதான் கொடூரமா சாவதான் போறாங்க. இப்ப அந்த டைம் லூப்புக்குள்ள இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படம் அடுத்தது என்னன்ற அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. படம் உண்மையிலேயே வித்தியாசமா இருந்துச்சுங்க. இன்னும் இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த படம் எங்க பாக்குறதுன்னு சொல்லி நான் கீழே எழுதி போடுறேன். அந்த இடத்துல இந்த படத்தை தட்டி பாருங்க. நான் உங்கள் கிரேசி ஜி.